தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை வணங்கி, பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர், ஒரு தாய் உள்ளத்தோடு என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற உடன் பிறந்த அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை வணங்கி, வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவர் பாசத்திற்குரிய நண்பர் சிவா அவர்களுக்கும், நூலின் ஆசிரியர் மருத்துவர் மகுடமுடி அவர்களுக்கும், விவாதங்களிலும் போராட்ட களத்திலும் தோளோடு தோள் நின்று இன்று வரை ஒரு சகோதரராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் பாலு அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், இங்கு திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நான் பேசக்கூடிய முதல் மேடை பேச்சு என்பதை பெருமையாக சொல்கிறேன். அதற்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தாயுள்ளம் படைத்த அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு இருகரம் கூப்பி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அறிவாசனம் என்கின்ற இந்த நூலானது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். மனதளவில் நொந்து போய் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியவருடைய கைகளில் இந்த புத்தகத்தை கொடுத்தோம் என்றால், குதிரையை விட மிக வேகமாக ஓடக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இந்த நூல் மிகப்பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தும். ஐயா மருத்துவர் அவர்களே, மிக்க நன்றி. உண்மையில் உங்களுடைய எழுத்துக்கு நான் ஒரு ரசிகன். இந்த அறிவாசனம் என்கின்ற இந்த நூல் படிப்பதற்கு முன்பே நாங்கள் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை பெறுவதற்கு காரணம், எப்படி இந்த புத்தகத்தில் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன், தன்னம்பிக்கையை நீங்க ஒரு புத்தக வடிவத்தில், எழுத்து வடிவத்தில் கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் ஒரு மனிதராக வாழ்ந்த தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை அவர் மூலியமாக நாங்கள் பல விஷயத்தை கற்றுக்கொண்டோம். ஒரு தன்னம்பிக்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விடாமுயற்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விமர்சனங்கள் வருகின்ற பொழுது, ஒரு அவதூறுகள் வருகின்ற பொழுது அதை எப்படி கையாள வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள். அதற்கு நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்காத அவதூறுகள் இல்ல, அவமானங்கள் இல்ல, நெருக்கடிகள் இல்ல, பிரச்சனைகள் இல்ல. அவருக்கு எதிரான பல நெருக்கடி சூழல்கள் எல்லாத்தையும் கொடுத்தார்கள், செய்தார்கள். அதையெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை உணர்வோடு, மக்களின் துணையோடு அவற்றை சரியான முறையில் தலைவர் அவர்கள் கையாண்டதனால் இன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்கிறார். நட்பணி மன்ற காலகட்டத்தில், ரசிகர் மன்ற காலகட்டத்தில், மக்கள் இயக்கத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டதே உழைத்திடு, உயர்ந்திடு, உன்னால் முடியும். இதுதான் லெட்டர் பேட்ல இருக்கிற அந்த வாசகமே. அதுதான் படிப்படியாக தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை அவர் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல், நட்பணி உதவிகள் மூலம் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு நல்ல உள்ளத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு தலைவர்களாக எங்களை எல்லாத்தையும் உருவாக்கினார். அதனாலதான் நான் இன்று ஒரு பாடநூல் நிறுவனத்தின் தலைவராகவும், பாசத்திற்குரிய நண்பர் சிவா அவர்கள் வீட்டு வசதி வாரியத்தினுடைய ஒரு தலைவராகவும், ஐயா காமராஜர் ஆட்சிக்கு பிறகு கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சராக அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், தன்னம்பிக்கை உணர்வோடு நாங்கள் உழைத்தோம், நேர்மையாக உழைத்தோம், அறத்தோடு உழைத்தோம். எவ்வளவு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும், எவ்வளவு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் அதை எப்படி கையாள்வது, பல நெருக்கடிகள் வரும், அவமானங்கள் வரும். நம்ம முன்னேறுவதை தடுப்பதற்கென்று பலர் இருப்பாங்க. ஐயா எழுதியிருக்கிறாங்க, குறை சொல்வதற்கு பல பேர் இருப்பாங்க, ஆனால் நிறை சொல்வதற்கு சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த சில பேர் யார் என்று அடையாளம் கண்டு அவரோடு நட்பாக இருந்தாலே நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வீரனாக மாற முடியும். 23 தலைப்புகள்ல ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு கதை. உண்மையிலேயா ராயல் சல்யூட். ஒவ்வொரு கதையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லுது. கூடா நட்பு கேடா முடியும். உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்ற அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நம்ம நண்பருடைய அந்த
பழக்க வழக்கங்களை பார்த்து நம்மை தீர்மானிக்கக்கூடிய சூழல் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நேரத்தை எப்படி பயன்படுத்தணும், நமக்கான குறிக்கோள் என்ன, பெற்றோர்கள் எந்த வடிவத்தில் உதவியாக இருக்கணும், மாணவர்கள் எதை படிக்க வேண்டும் என்பதெல்லாம் மிக தெளிவாக அவர் மருத்துவர் மட்டும் கிடையாது, ஒரு பேராசிரியரை போன்று மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுவும் குறிப்பா இந்த புத்தகத்தை மிக நேர்த்தியான வடிவத்தில் வெளியே கொண்டு வந்திருக்கின்ற பரிதி பதிப்பகத்திற்கு மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்றோம். தொடர்ந்து இது போன்ற நூல்களை கொண்டு வாங்க. இறுதியாக ஒரே ஒரு பாடல் வரிகளே இந்த புத்தகத்திற்கான ஒரு சாராம்சமா தான் இருக்கும். இந்த பாடல் வரிகள் எங்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் பொருந்தும். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதராகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் எங்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடம் இருந்தது. அவர் தலைவரானார், முதலமைச்சரானார். அந்த மூன்றையும் மைய புள்ளியாக கொண்டுதான் இந்த புத்தகம் இருக்கிறது. பாசத்திற்குரிய அண்ணன் பாலு அவர்கள் சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நடிச்சிருந்தீங்கன்னா முதலமைச்சராயிருக்கலாம், நடித்ததால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆனார்னு சொன்னாரு. அண்ணன் அவர்களுக்கு ஒரு பணிவான ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்ததால் மட்டும் முதலமைச்சராகவில்லை, மக்களுக்கு அநீதி ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் துடித்ததால் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார் என்பதை பணிவன்போடு சொல்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரானாரோ அது எப்படி ஒரு புத்தகமாக வந்திருக்கிறதோ, அதே போன்று அண்ணன் விஜய் அவர்கள் எப்படி முதலமைச்சரானார் என்கின்ற ஒரு புத்தகத்தையும் அவர் எழுத வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். அண்ணன் பாலு அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அண்ணன் முக்காவாசி புத்தகத்தை எழுதி முடித்து விட்டார். இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி மாறினார் என்கின்ற ஒரு நூல் மிக விரைவில் வரப்போகிறது என்பதையும் சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.